SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நம்ம இன்னைக்கு கிராக்கத்தான் டே 63 இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி யூனிட் 1 to 9. ஸோ 11ஆம் வகுப்பு புவியியல் சம்பந்தப்பட்ட அலகு 1 முதல் 9 வரை உள்ள பகுதியிலிருந்து நம்ம கொஸ்டின்ஸ் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு டுடே அண்ட் தென் இந்த கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட சரிங்களா, டிஎன்பிசியில் கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்குவது உங்கள் SAIAS அகாடமி. ஸோ நம்ம டைரக்டாக கொஸ்டின்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following atmospheric layer known as the weather layer? Option A troposphere, option B stratosphere, option C thermosphere, option D mesosphere. பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு என அறியப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அடி அடுக்கு, ஆப்ஷன் பி படை அடுக்கு, ஆப்ஷன் சி வெப்ப அடுக்கு, ஆப்ஷன் டி இடை அடுக்கு. செகண்ட் ஒன், which is the most suitable layer for flying jet aircraft? Option A troposphere, option B stratosphere, option C mesosphere, option D exosphere. ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு எது? ஆப்ஷன் ஏ அடி அடுக்கு, ஆப்ஷன் பி படை அடுக்கு, ஆப்ஷன் சி இடை அடுக்கு, ஆப்ஷன் டி வெளி அடுக்கு. தேர்ட் கொஸ்டின், which of the following atmospheric structure absorbs the ultraviolet rays of the sun and protect the earth from intense heating? Option A troposphere, option B ozonosphere, option C thermosphere, option D exosphere. பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை உட்கிரகித்து புவி வெப்பமடையாமல் பாதுகாக்கும் அடுக்கு எது? ஆப்ஷன் ஏ அடி அடுக்கு, ஆப்ஷன் பி ஓசோன் அடுக்கு, ஆப்ஷன் சி வெப்ப அடுக்கு, ஆப்ஷன் டி வெளி அடுக்கு. Fourth one, an imaginary line connecting the places having equal atmospheric temperature is called option A isotherm, option B isoheights, option C isobar, option D contour. சமமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை டேஸ் என அழைக்கிறோம். ஆப்ஷன் ஏ சம வெப்பக்கோடு, ஆப்ஷன் பி சம மலைக்கோடு, ஆப்ஷன் சி சம அழுத்த கோடு, ஆப்ஷன் டி சம உயரக்கோடு. Fifth one, speed of the wind is measured by option A barometer, option C hygrometer, option C thermometer, option D anemometer. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி? ஆப்ஷன் ஏ அழுத்தமானி, ஆப்ஷன் பி ஈரப்பதமானி, ஆப்ஷன் சி வெப்பமானி, ஆப்ஷன் டி காற்றுமானி. Sixth one, what happens to atmospheric pressure with increase in altitude? Option A, it remains constant, option B, it increases, option C, it decreases, option D, it constantly fluctuates. உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது ஆப்ஷன் ஏ நிலையாக இருக்கும், ஆப்ஷன் பி அதிகரிக்கும், ஆப்ஷன் சி குறையும், ஆப்ஷன் டி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். Seventh one, which one of the following winds is the example of secondary winds? Option A trade winds, option B westerlies, option C polar easterlies, option D monsoon. பின்வரும் காற்றுகளில் இரண்டாம் நிலை காற்று எனப்படுவது எது? ஆப்ஷன் ஏ வியாபார காற்று, ஆப்ஷன் பி மேற்கத்திய காற்று, ஆப்ஷன் சி துருவ கிழக்கத்திய காற்று, ஆப்ஷன் டி பருவ காற்று. எய்த் ஒன், அல்பெடோ மீன்ஸ் ஆப்ஷன் ஏ amount solar radiation reflected by the surface, option B amount moisture absorbed by the surface, option C amount moisture present in air, option D amount of molecules present in air. அல்பிடோ என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீசலின் அளவு, ஆப்ஷன் பி மேற்பரப்பால் உட்கிரகிக்கப்படும் ஈரப்பதத்தின் அளவு, ஆப்ஷன் சி காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் அளவு, ஆப்ஷன் டி காற்றில் உள்ள மூலக்கூறுகளின் அளவு. Ninth one, which instrument is used to measure the relative humidity in air? Option A hygrometer, option B barometer, option C thermometer, option D altimeter. காற்றில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாது? ஆப்ஷன் ஏ ஈரப்பதமானி, ஆப்ஷன் பி அழுத்தமானி, ஆப்ஷன் சி வெப்பமானி, ஆப்ஷன் டி உயரம் காட்டும் கருவி. 10th one, convectional rainfall mostly occurs in option A temperate region, option B equatorial region, option C tundra region, option D desert region. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ மித வெப்பமண்டல பகுதி, ஆப்ஷன் பி நிலநடுக்கோட்டு பகுதி, ஆப்ஷன் சி துருவ பகுதி, ஆப்ஷன் டி பாலைவன பகுதி. 11th one, who first proposed the term ecosystem? Option A E.O. Wilson, option B I.G. Simon,
A.G. Simon, option C. A.G. Tansley, option D. Raymond F. Thusman. சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ A.O. Wilson, option B. I.G. Simon, option C. A.G. Tansley, option D. Raymond F. Thusman. 12th one, what is the main source of energy for the earth? Option A. Moon, option B. Stars, option C. Sun, option D. Tides. புவியின் முக்கிய ஆற்றல் மையம் எது? ஆப்ஷன் ஏ சந்திரன், ஆப்ஷன் பி நட்சத்திரங்கள், ஆப்ஷன் சி சூரியன், ஆப்ஷன் டி அலைகள். 13th one, what is the position of a rabbit in a food chain? Option A primary consumer, option B secondary consumer, option C tertiary consumer, option D quaternary consumer. உணவுச் சங்கிலியில் முயலின் நிலைப்பாடு என்ன? ஆப்ஷன் ஏ முதலாம் நிலை நுகர்வோர், ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை நுகர்வோர், ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை நுகர்வோர், ஆப்ஷன் டி நான்காம் நிலை நுகர்வோர். 14th one, which organism eats both plants and animals? Option A herbivorous, option B carnivorous, option C omnivorous, option D detritivorous. எந்த வகை உயிரிகள் தாவர மற்றும் விலங்குகளை உண்ணும்? ஆப்ஷன் ஏ தாவர உண்ணி, ஆப்ஷன் பி விலங்கு உண்ணி, ஆப்ஷன் சி அனைத்து உண்ணி, ஆப்ஷன் டி கழிவு உண்ணி. 15th one, which of the following is found in the desert biome? Option A eucalyptus, option B pine, option C teak, option D cacti. கீழ்கண்டவற்றில் எது பாலைவன சூழல் உயிரின குழுமத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ eucalyptus, option B pine, option C தேக்கு, option D கள்ளிச்செடி. 16th one, which of the following are native tribes inhabiting the tropical evergreen forests of Africa? Option A Menominee, option B Pygmies, option C Ticuna, option D Aborigines. கீழ்கண்டவற்றில் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் வாழும் பழங்குடி இனத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ யனோமணி, ஆப்ஷன் பி பிக்மிக்கள், ஆப்ஷன் சி டிகுனா, ஆப்ஷன் டி அபார்ஜின்கள். 17th one, the largest number of plant species are found in dash biome. Option A savanna, option B desert, option C tropical rainforest, option D taiga. அதிக எண்ணிக்கையில் தாவர இனங்கள் டேஸ் உயிரின குழுமத்தில் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சவானா புல்வெளிகள், ஆப்ஷன் பி பாலைவனம், ஆப்ஷன் சி வெப்பமண்டல மலைக்காடுகள், ஆப்ஷன் டி ஊசி இலை காடுகள். 18th one, the tropical grasslands of North America. Option A prairies, option B steppes, option C pampas, option D downs. வெப்பமண்டல புல்வெளி பிரதேசங்களின் வேறு பெயர்? ஆப்ஷன் ஏ prairies, option B steppe, option C pampas, option D downs. 19th one, the taiga biome extends over the latitudes dash. Option A 0 degree to 20 degree north and south, option B 30 degree to 50 degree north, option C 50 degree to 70 degree north, option D beyond 70 degree north. ஊசி இலை காடுகள் டேஸ் அட்சரேகை வரை காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 0 டிகிரி முதல் 20 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு, ஆப்ஷன் பி 30 டிகிரி 30 டிகிரி முதல் 50 டிகிரி வரை வடக்கு, ஆப்ஷன் சி 50 டிகிரி முதல் 70 டிகிரி வரை வடக்கு, ஆப்ஷன் டி 75 டிகிரிக்கு மேல் வடக்கு. 21, which of the following is not covered by the Nilgiri biosphere? Option A Bandipur National Park, option B Nagarkol National Park, option C Sariksa National Park, option D Mukkurthi National Park. கீழ்கண்டவற்றில் எது நீலகிரி உயிர்கோளத்திற்குள் வராதது? ஆப்ஷன் ஏ பந்திப்பூர் தேசிய பூங்கா, ஆப்ஷன் பி நாகர்கோல் தேசிய பூங்கா, ஆப்ஷன் சி சரிஸ்கா புலிகள் காப்பகம், ஆப்ஷன் டி முக்கூர்த்தி தேசிய பூங்கா. 21, the Hyogo Framework for Action (HFA) was signed by the 168 governments and other actors in option A 2006, option B 2008, option C 2005, option D 2002. டேசாம் ஆண்டு 168 நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் ஹியூகோ செயல் திட்ட வரைவில் கையெழுத்திட்டது? ஆப்ஷன் ஏ 2006, ஆப்ஷன் பி 2008, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2002. 27 one, 33% of total areas in India which receives rainfalls less than dash is considered to be chronically drought prone. Option A 650 mm, option C, option B 750 mm, option C 850 mm, option D 950 mm. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 33% பகுதிகள் டேஸுக்கும் குறைவான மழைப்பொழிவை பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம்? ஆப்ஷன் ஏ 650 மில்லிமீட்டர்,
ஆப்ஷன் பி 750 மில்லிமீட்டர், ஆப்ஷன் சி 850 மில்லிமீட்டர், ஆப்ஷன் டி 950 மில்லிமீட்டர். 23rd one, it is important to practice drop, cover, hold for option A fire, option B earthquake, option C lightning, option D flood. விழு மூடிக்கொள் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது? ஆப்ஷன் ஏ தீ, ஆப்ஷன் பி நிலநடுக்கம், ஆப்ஷன் சி மின்னல், ஆப்ஷன் டி வெள்ளம். 24th one, one among the given occurs mostly in the slope of high lands. Option A earthquake, option B flood, option C landslide, option D lightning. கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஒன்று பெரும்பாலும் உயர் நிலச்சரிவில் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ நிலநடுக்கம், ஆப்ஷன் பி வெள்ளம், ஆப்ஷன் சி நிலச்சரிவு, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி மின்னல். 25th one, when lightning occurs the air temperature is option A 9982.2 degree Celsius, option B 8892.2 degree Celsius, option C 9892.2 degree Celsius, option D 9899.2 degree Celsius. மின்னலின் போது அதன் வெப்பமானது ஆப்ஷன் ஏ 9982.2 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 8892.2 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 9892.2 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி 9899.2 டிகிரி செல்சியஸ். 26th one, if there are less than dash between thunder and lightning, you are in danger. Option A 40 seconds, option B 60 seconds, option C 50 seconds, option D 30 seconds. இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸுக்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். ஆப்ஷன் ஏ 40 நொடி, ஆப்ஷன் பி 60 நொடி, ஆப்ஷன் சி 50 நொடி, ஆப்ஷன் டி 30 நொடி. 27th one, during disaster consider the most appropriate from the given below. Option A think that the life is more valuable, option B think that things are more valuable, option C think that life and things are equally valuable, option D think that life is less valuable than things. பேரிடரின் போது நீங்கள் கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என கருத்தில் கொள்ள வேண்டும்? ஆப்ஷன் ஏ உயிர் மிகவும் மதிப்புடையது, ஆப்ஷன் பி பொருட்கள் மிகவும் மதிப்புடையது, ஆப்ஷன் சி உயிர் மற்றும் பொருட்கள் சம மதிப்புடையது, ஆப்ஷன் டி உயிர் பொருளை விட குறைவான மதிப்புடையது. 28th one, which among the following statement is correct? First statement, absolute location is a location as described by its latitude and longitude on the earth. Second statement, relative location is the position of a place in relation to another well-known landmark. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கை துல்லிய அமைவிடம், இது ஓர் இடத்தின் அட்ச மற்றும் தீர்க்க ரேகைகளின் மூலமாக விவரிக்கப்படுகின்றது. இரண்டாவது அறிக்கை ஒப்பீட்டு அமைவிடம், இது ஒரு தெரிந்த இடத்திலிருந்து நாம் குறிப்பிடும் இடம் எத்திசையில் எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என்பதனை குறிப்பிடுகின்றது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 29th one, which among the following statement is correct regarding suitability of human environment interaction? Option first one dependency, second one adaptation, third one modification. Options are first option A 1 only, option B 1 and 3 only, option C 2 and 3 only, option D 1, 2 and 3. மனித சுற்றுச்சூழல் தொடர்புகளின் பொருந்தக்கூடிய தன்மை குறித்து பின்வரும் அறிக்கையில் இது சரியானது? 1 சார்பு நிலை, 2 ஒத்துப்போதல், 3 மாற்றியமைத்தல். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 31 which among the following refers to movement? Option A people, option B goods, option C ideas, option D all the above. பின்வருவனவற்றில் எது இடப்பெயர்வுக்கு குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ மக்கள், ஆப்ஷன் பி பொருட்கள், ஆப்ஷன் சி கருத்துக்கள், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 31 anthropology attempts to study, option A rocks, option B human race, option C minerals, option D mountains. மானுடவியல் டேஸ் அவற்றின் வகைகளையும் பற்றிய படிப்பாகும். ஆப்ஷன் ஏ பாறைகள், ஆப்ஷன் பி மனித இனங்களையும், ஆப்ஷன் சி தாதுக்கள், ஆப்ஷன் டி மலைகள். 32nd one, which among the following branch is about physical geography? First one climatology, second one population geography, third one oceanography, fourth one biogeography.
Option A 1 and 2 only. Option B 1 and 4 only. Option C 1, 3 and 4 only. Option D all the above. பின்வரும் கிளையில் எது இயற்புவியியல் பற்றியது? 1 காலநிலையியல், 2 மக்கள்தொகை புவியியல், 3 பேராளியியல், 4 உயிர் புவியியல். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. 33rd one, which among the following statement is correct? First statement, population geography is the study of distribution and density of population. Second statement, anthropogeography deals with the distribution of human communities. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? 1 இது மக்கள் பரவல் குறித்த படிப்பாகும். 2 மனித சமூகங்களின் பரவலும் அச்சமூகங்களில் ஒரு படிப்பாகும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 34th one, GPS has its application in first one mobiles, second one vehicles, third one agriculture. Option A 1 and 2 only, option B 1 and 3 only, option C 2 and 3 only, option D all the above. உலக அமைவிடங்கள் கண்டறியும் அமைப்பானது, அதாவது ஜிபிஎஸ் ஆனது மற்றும் அதன் பயன்பாடு எவற்றில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 1 அலைபேசிகள், 2 ஃபர்ஸ்ட் ஒன் அலைபேசிகள், 2 ஊர்திகள், 3 விவசாயம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 35th one, which among the gas is not listed as greenhouse gas? Option A oxygen, option B carbon dioxide, option C nitrous oxide, option D methane. வாயுவில் எது பசுமை இல்ல விளைவு வாயு என பட்டியலிடப்படவில்லை? Option A oxygen, option B carbon dioxide, option C nitrous oxide, option D methane. 36th one, which among the following statement is correct? First one, prime meridian is an imaginary line passing through the Royal Observatory in Greenwich. Second one, located in Japan. Options are option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் ஒன்று, முதன்மை தீர்க்கக்கோடு இங்கிலாந்தின் கிரீன்விச் என்ற இடத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தின் வழியே செல்லும் சுழியம் மதிப்புடைய தீர்க்கக்கோடாகும். 2 இது ஜப்பானில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 37th one, which is the rigid outer layer of the earth? Option A core, option B mantle, option C crust, option D inner core. எது பூமியின் கடுமையான வெளிப்புற அடுக்கு? ஆப்ஷன் ஏ கருவம், ஆப்ஷன் பி கவசம், ஆப்ஷன் சி மேலோடு, ஆப்ஷன் டி உட்கருவம். 38th one, statement, magma gusses out when it finds vents. Reason, interior of the earth contains compressed hard magma. Option A statement and reason are true. Option B statement is true, reason is false. Option C statement is false, reason is true. Option D statement and reason are false. கூற்று, பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். காரணம், புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி, ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. 39th one, dash refers to a bowl-shaped depression found at the top of the volcano. Option A crater, option B vent, option C chamber, option D volcanic cone. எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ எரிமலை வாய், ஆப்ஷன் பி துவாரம், ஆப்ஷன் சி பாறை குழம்பு தேக்கம், ஆப்ஷன் டி எரிமலை கூம்பு. 40th one, the process of the leveling up of land by means of natural agents. Option A aggradation, option B degradation, option C gradation, option D none. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ படிவுகளால் நிரப்பப்படுதல், ஆப்ஷன் பி அரிப்பினால் சமப்படுத்துதல், ஆப்ஷன் சி நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல், ஆப்ஷன் டி ஏதுமில்லை. 41, karst topography is formed due to the action of option A glacier, option B wind, option C sea waves, option D groundwater. சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ பனியாறு, ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் சி கடல் அலைகள், ஆப்ஷன் டி நிலத்தடி நீர். 47, stacks are formed by option A wave erosion, option B river erosion, option C glacial erosion, option D wind deposition.
கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ கடல் அலை அரித்தல், ஆப்ஷன் பி ஆற்று நீர் அரித்தல், ஆப்ஷன் சி பனியாறு அரித்தல், ஆப்ஷன் டி காற்றின் படிய வைத்தல். 43rd one, டேஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் ரேடியோ வேவ்ஸ். ஆப்ஷன் ஏ எக்ஸோஸ்பியர், ஆப்ஷன் பி அயனோஸ்பியர், ஆப்ஷன் சி மீசோஸ்பியர், ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டோஸ்பியர். டேஸ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. ஆப்ஷன் ஏ வெளியடுக்கு, ஆப்ஷன் பி அயன அடுக்கு, ஆப்ஷன் சி இடையடுக்கு, ஆப்ஷன் டி மீளடுக்கு. 44th one, the process of change of state of water from gaseous to liquid state is called option A precipitation, option B evaporation, option C transpiration, option D condensation. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ பொழிவு, ஆப்ஷன் பி ஆவியாதல், ஆப்ஷன் சி நீராவி போக்கு, ஆப்ஷன் டி சுருங்குதல். அடுத்து one, the dash is the chief energy source of the earth. Option A sun, option B moon, option C stars, option D clouds. Dash புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். Option A சூரியன், option B சந்திரன், option C நட்சத்திரங்கள், option D மேகங்கள். 46th one, all types of clouds are found in the option A troposphere, option B ionosphere, option C mesosphere, option D exosphere. அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கீழடுக்கு, ஆப்ஷன் பி அயன அடுக்கு, ஆப்ஷன் சி இடையடுக்கு, ஆப்ஷன் டி மேலடுக்கு. 47th one, the monsoons are option A prevailing winds, option B periodic winds, option C local winds, option D none of the above. பருவக்காற்று என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ நிலவும் காற்றும், ஆப்ஷன் பி காலமுறை காற்றுகள், ஆப்ஷன் சி தலக்காற்று, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. 48th one, the ozonic ridges comes into existence due to option A convergence of tectonic plates, option B divergence of tectonic plates, option C lateral movements of plates, option D steering of plates. கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம். ஆப்ஷன் ஏ புவித்தட்டுகள் இணைதல், ஆப்ஷன் பி புவித்தட்டுகள் விலகுதல், ஆப்ஷன் சி புவித்தட்டுகளின் பக்கவாட்டு இயக்கம், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. 49th one, the temperature of the ozone waters generally dash at a greater depth. Option A increases, option B decreases, option C remains constant, option D none of the above. பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும், ஆப்ஷன் பி குறையும், ஆப்ஷன் சி ஒரே அளவாக இருக்கும், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. 50th one, ozone currents are produced due to dash. Option A due to rotation of earth, option B due to variation in temperature, option C due to earth's movement, option D all the above. கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம். ஆப்ஷன் ஏ புவியின் சுழற்சி, ஆப்ஷன் பி வெப்பநிலை வேறுபாடு, ஆப்ஷன் சி உவர்ப்பிய வேறுபாடு, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னுடைய நிறைவு பகுதி சரிங்களா, டே 63 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். ஃபர்தராக இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் டைரக்ட்லி லிங்க் டு த ஆன்சர்ஸ் காப்பி ஆஃப் தட் கொஸ்டின்ஸ். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கருத்துக்களுக்கான இடத்துல நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். யூ கேன் லீவ் யுவர் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் தென் டிஎன்பிசி இது மாதிரி சரிங்களா, டிஎன்பிசி யூபிசி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஃபர்தராக நீங்கள் அப்டேட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எஸ்எஸ் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தராக இதில் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோரம் அந்த பேஜில் கரெக்டாக லிங்க்ட் ஆகும். அதே மாதிரி we will see that in upcoming days in the Krakathon videos, and then stay tuned with the we will see in the upcoming days. Thank you very much.